வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். 2021-26 வரை திராவிட மாடல் ஆட்சி இந்திய மாநிலங்களெங்கும் கொடிகட்டி பிறந்த மாடலாக புகழ்பெற்று திகழ்ந்தது. திராவிட மாடல் திட்டங்களை வேறு மாநிலங்களும் தங்கள் திட்டங்களாக அறிவிக்கத் தொடங்கினார்கள். மோடி அரசே கூட மக்கள் நல திட்டங்களை திராவிட மாடல் பாணியில் அறிவித்தது உண்டு. இப்பொழுது எதிர்க்கட்சி ஆன நிலையில் திமுகவின் முரசொலி தினம் தினம் தரும் தலையங்கங்கள் அந்த பணியை செவ்வனே நடத்தி வருகின்றன. திராவிட மாடல் கொள்கைகளை தூக்கி பிடிக்கும் முரசொலிக்கு வாழ்த்துக்கள். கலைஞர் அவர்கள் டைடல் பார்க் திட்டத்தை உருவாக்கிய போது வேறு திசையில், ஆக்கபூர்வ திசையில், விஞ்ஞான அறிவியல் திசையில் நாம் பயணிக்க தொடங்கினோம். டைடல் பார்க் திட்டங்கள் மற்ற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. நான் சமீபத்தில் 2 புத்தகங்கள் எழுதியிருந்தேன். அதில் ஒன்றின் தலைப்பு நாளைய உலகம் ஸ்டெம் கையில். அதன் அறிவியல் வழிகாட்டி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இன்னொரு புத்தகத்தின் தலைப்பு அரசியல் அறிவியல் ஆகிறது. அதன் தலைவர்கள் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். வழிகாட்டிகள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், செசில் சுந்தர் என்று எழுதியிருந்தேன். நமது அடுத்த பயணம் அந்த திசை நோக்கி அமைதல் வேண்டும். அதற்கு திராவிட மாடல் ஆட்சி ஒன்றுதான் அந்த சாத்தியக்கூறுகளை நிறைவேற்ற முடியும். திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துதான் மற்ற மாடல் ஆட்சிகள் திட்டங்களை செய்து வருகிறார்கள் என்று ஏற்கனவே சொன்னோம். அந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். மாநில அளவில் அறிவியல் கொள்கைகள், திட்டங்கள், செயல் தலைவர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். அதில் பழனிவேல் தியாகராஜன் அமர்த்தப்பட வேண்டும். ஒன்றியத்தில் அறிஞர் அண்ணா முதலாக நான் ரெபலியன் ஸ்டாக் என்று முழங்கினார். அந்த முழக்கத்தை தொடர்ந்து செய்வதற்கு அறிவியல் அறிவும், கணித அறிவும், பொருளாதார அறிவும், ஆங்கில புலமையும் உள்ள பழனிவேல் தியாகராஜன் ஒரு எம்பி ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். இன்று ஒன்றியத்தில் அந்த முழக்கங்களை செய்ய அவர் போல இன்னொருவர் இல்லை. இதை திமுக கழகம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீட்டுக்கு எதிராக வட இந்திய மாணவர்கள் நடத்திய போராட்டம் அவர்கள் கண்ணோட்டத்தில் அமைந்தது. அது திராவிட மாடல் கண்ணோட்டம் அல்ல. அதனோடு இணைந்து பணியாற்ற தேவையில்லை. உள்ளூரில் கம்யூனிஸ்ட் மாணவர்கள் நடத்தும் போராட்டமும் திராவிட மாடலோடு அனைத்திலும் ஒருங்கிணைந்து போகிற வாய்ப்பு இல்லை. திராவிட மாடல் அகில இந்தியாவுக்கும் தனித்துவ மாடலாக தொடர்ந்து இயங்க வேண்டும். இந்த மாடலை பார்த்துதான் மற்ற அமைப்புகளோ அரசுகளோ இயங்க முடியும் என்ற நிலை வேண்டும். ஸோ தொடர்ந்து
நமது கொள்கைகளை முழங்கும் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்க வாழ்த்துக்கள்.